அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ரியல் அனாலிசிஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதெல்லாமே இப்போ நடந்த காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. சார் காலேஜ் டிஆர்பியில் தான் கேட்டாங்களே, இப்போ நாமே யூஜிடிஆர்பி படிக்கணும், அதில் கேட்பாங்களா என்ன அப்படின்னா, லிமிட்ஸு நீங்கள் எந்த மாதிரியான இன்ஃபைனைட் சீரீஸாக இருந்தாலும் சரி, ஃபைனைட் சீரீஸாக இருந்தாலும் சரி, nth டேர்ம் எடுத்து அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணி லிமிட் சொல்ல முடியுதுன்னா, சீரீஸ் கன்வர்ஜென்ஸ், சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் பற்றி நம்ம பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான எந்த டேர்முக்கானாலும் நீங்கள் லிமிட்டு கேளுங்க, நான் போடுவேன். நான் வந்து எல்லா விதமான லிமிட்டு கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸு பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மென்டாலிட்டியை வந்து வளர்த்துக்கணும். ஏன்னா எந்த மாதிரியான கேள்வி வேணாலும் கேட்பாங்க. ஒரு பெரிய பெரிய கேள்வி கேட்குறாங்கன்னா உள்ளே வந்து இந்த ப்ராப்ளம் லிமிட் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும் வேல்யூ. ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கேட்பாங்க. சரிங்க சார், இப்போ காலேஜ் டிஆர்பியில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராப்ளம் அப்படியே கேட்டிருக்காங்க. உள்ளே சுற்றி வளைச்சலாம் போய் எங்கேயும் நிறுத்திலாம் கேட்கல, டேரெக்டாக இதோட லிமிட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடிக்கிறோம். காலேஜ் டிஆர்பியில் கேட்கப்பட்டது, யூஜிடிஆர்பி சிலபஸில் உள்ளதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ரியல் அனாலிசிஸ் தனியாக நோட் போட்டு எழுதினே வாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் ரியல் அனாலிசிஸ் சம்மந்தமாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ லிங்க்கும் அனுப்புகிறேன். அதை பார்த்து ரியல் அனாலிசிஸ் நோட்டில் எழுதிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு பல்காக ஒரு மெட்டீரியல் ஆகிடும். எல்லா விதமான கான்செப்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ரியல் அனாலிசிஸ் லிங்க் அவைலபிளாக இருக்குது. ரியல், காம்ப்ளெக்ஸ், ஓடிஇ, பிடிஇ, ஓஆர், ஸ்டாட் 1, 2, ப்ராபபிலிட்டி எல்லா வீடியோ லிங்க்கும் தனித்தனியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இப்போ முக்கியமாக இந்த ப்ராப்ளம் வந்து காலேஜ் டிஆர்பியில் கேட்கப்பட்டது. ஆனால் யூஜிடிஆர்பி சிலபஸில் இதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ லிமிட் வேல்யூ என்னன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். லிமிட் n tends to infinity root n square plus 5n minus n equal to, நான் என்ன செய்கிறேன், இங்கே டினாமினேட்டரில் வந்து 1 இருக்கும் இல்லையா, 1 இருக்கும். இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடம் இந்த மைனஸ் சைனை ப்ளஸ்ஸாக மாற்றி நியூமினேட்டருக்கு டினாமினேட்டருக்கும் ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறேன். அது எந்த டேர்ம்னா இதோட காஞ்சிகேட் தான். அப்படியே லிமிட் n tends to infinity root n square plus 5n minus n into root n square plus 5n minus n divided by, இங்கே இந்த டேர்ம் மைனஸ்னால் இங்கே ப்ளஸ், அவ்வளோதான். இதே டேர்ம் அப்படி டினாமினேட்டருக்கு போட்டுக்கிறேன். ரூட் n ஸ்கொயர் ப்ளஸ் 5n ப்ளஸ் n. ஒன்றும் இல்லைங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் ஒரு டேர்மால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அது எந்த டேர்ம்னா இதோட காஞ்சிகேட். இது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக போட்டுங்க, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக போட்டு ஜஸ்ட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் பண்ணுறீங்க, பண்ணுறதுனால என்ன நடக்குது பாருங்களேன், டேர்ம்ஸ் எப்படிலாம் மாறி நிற்குது பாருங்கள். இதுக்காக தான் பண்ணேன். லிமிட் n tends to infinity, இங்கே a minus b into a plus b மாதிரி இருக்கா. அப்போ இந்த டேர்ம் a, இந்த டேர்ம் b, இது a, இது b. a minus b into a plus b, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படி எழுதணும்னா ரூட் n ஸ்கொயர் ப்ளஸ் 5n ஹோல் ஸ்கொயர், இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து n ஸ்கொயர், n தான் b டிவைடட் பை. இப்போ இதுலேருந்து காமனாக என்ன செய்கிறேன், இங்கே ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n இருக்குது. n வெளியே எடுக்கலாம். எப்படி சார் இங்கே n இருக்குது, இங்கே உள்ளே இருந்து n ஸ்கொயர் டேர்ம் வெளியே எடுத்திங்கன்னா ரூட்டை விட்டு n ஸ்கொயர் டேர்ம் வரும்போது n தான் வெளியே வரும். இந்த ஸ்கொயர் கட் ஆகிடும் இல்லையா. அப்போ இங்கே n காமனாக n ஸ்கொயர் வெளியே எடுக்கும்போது n வரும். இங்கே n இருக்குது, காமனாக ஒரு n வெளியே எடுத்து போட்டுடலாம். ஸோ எடுத்து போட்டோம்னா என்ன ஆகும்னா ஃபைனலாக n இன்ட்டு ரூட் ஆஃப், இங்கே n ஸ்கொயர் தான் வெளியே வருது, அப்போ 1 ஆகிடும். இங்கே 5/n ஆகிடும். ஏன்னா n ஸ்கொயர் டேர்ம் வந்து டினாமினேட்டரில் கொடுக்கும்போது ஒரு n கட் ஆகிடும். ஸோ இப்படி ஆகிடும். ப்ளஸ் இங்கே n தான் வெளியே எடுத்துட்டோம் இல்லையா காமனாக, அப்போ 1 ஆகிடும். சார் இங்கே n ஸ்கொயர் எடுக்கிறீங்க, இங்கே n எடுக்கிறீங்க. இங்கே ரூட்டுக்குள்ளேருந்து முதல்ல காமன் டேர்ம் எடுத்து தான் அதுக்கப்புறம் காமனாக ஒரு n வெளியே எடுக்கணும் இல்லையா. அது மாதிரி பண்ணியிருக்கேன். ரைட், அவ்வளோதான். இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயருக்கு ரூட் கட் ஆகிடும். அப்போ ஃபைனலாக என்ன இருக்குன்னா லிமிட் n tends to infinity n ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 5n மைனஸ் n ஸ்கொயர் டிவைடட் பை n இன்ட்டு ரூட் 1 ப்ளஸ் 5/n ப்ளஸ் 1. இந்த மாதிரி வந்து நிற்கும். இப்போ n ஸ்கொயர் டேர்ம் வந்து நம்ம கட் பண்ணி ப்ளஸ் n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். அப்போ நியூமரேட்டரில் ஒரு 5n தான் இருக்குது. அப்போ லிமிட் n tends to infinity 5n divided by n into root 1 plus 5/n plus 1. இப்போ ஒரு n கட் பண்ணிடலாம். அப்போ லிமிட்
n tends to infinity 5 divided by root 1 plus 5 by n plus 1 இப்படி ஆகிடும். ரைட். இப்போ லிமிட் நம்ம அப்ளை பண்ணோம்னா இங்கே 5 by infinity வரும். ஏன்னா as n tends to infinity 1 by n tends to 0 இல்லையா, அப்போ 5 by n tends to 0 ஆகிடும். அப்போ இங்கே ரூட் 1 மட்டும் இருக்கும். 1 + 1 டினாமினேட்டரில் 2 ஆகிடும். இப்போ நியூமரேட்டரில் 5 இருக்குது. என்னக்கு நீங்கள் இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா சிம்பிளிஃபைட் ஆகிட்டு இது 0 ஆகிடுது. ரூட் 1க்கு ரூட் 1 1 + 1 2, அப்போ 5/2. அப்போது ஃபைனலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி டேர்ம் கொடுத்தா இதோட காஞ்சிகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் டேர்ம்ஸ் சிம்பிளிஃபை ஆகுது பாருங்கள். இப்படிலாம் ஆகிட்டு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 5/2. நீங்கள் இது இல்லைங்க, இது எந்த மாதிரியான லிமிட் கேட்டாலும் பதில் சொல்லணும். விதவிதமான லிமிட்டு கண்டுபிடிக்கிற கணக்குங்களை காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அதுதான் முக்கியம். காலேஜ் டிஆர்பியில் கேட்கக்கூடிய வினாக்கள் இதெல்லாம் அப்படின்னா ஒரே கேள்வியில் ஒரு 5 கேள்வி ஒன்றா வச்சு கேட்டிருக்காங்க. எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்க பார்க்கலாம். அதெல்லாம் வேணும், எல்லாம் நெசசிட்டின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. ரைட். இப்போ இதே யூஜிடிஆர்பி வருமா என்ன? இந்த கான்செப்ட் தெரியாமல் யூஜிடிஆர்பி போகவே கூடாது. அங்கே எது வேணாலும் கேட்பாங்க. இது யூஸ் பண்ணுற மாதிரியும் அங்கே இருக்கும். இதே கேள்வி வரலனாலும் இந்த மாடல் கேட்பாங்க. இப்போ இதுக்கு பார்ப்போம் சொல்யூஷன். இப்போ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே தான், இந்த 4 ஆப்ஷன்ஸ். ஏ இன்ஃபினிட்டி, அங்கே காலேஜ் டிஆர்பி கொஸ்டின் பேப்பரில் கொடுக்கப்பட்டது தான் இது. ஆப்ஷன் பி வந்து 0, ஆப்ஷன் சி வந்து 5/2, ஆப்ஷன் டி வந்து 1. ஸோ இந்த 4ல் ஏதோ ஒன்று தான். ரைட். ஓகே, இப்போ நான் இந்த கொஷின் எடுத்துக்கிறேன். லிமிட் n tends to infinity n⁻7 plus 2n³ minus 1 divided by n⁻6 plus n² plus 3n plus 1 equal to limit n tends to infinity. இப்போ இந்த டேர்ம்லேருந்து காமனாக ஒரு n⁻6 வெளியே எடுக்கிறேன். மேலே நியூமரேட்டர்லேருந்து ஒரு n⁻6 வெளியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டா என்ன ஆகும், உள்ளே இன்னும் ஒரு n இருக்கும். ஃபஸ்ட் டேர்மில் இன்னும் ஒரு n இருக்கும். இங்கே 6 n⁻6 வெளியே எடுத்தோன்னா டினாமினேட்டரில் n⁻6 கொடுத்து ஒன்று கட் ஆகிடும். அப்போது 2/n³ இங்கே இருக்கும். ஏன்னா டினாமினேட்டரில் n⁻6 கொடுக்கும்போது n³ கட் ஆகிடுது. அடுத்து -1/ இங்கே n⁻6. இந்த டேர்ம் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இது கரெக்டாக வரும் பாருங்கள். ரைட். ஏன் சார் n⁻6 எடுத்தீங்க, n⁻7 எடுக்கலாம்ல. இங்கே டினாமினேட்டரில் ஒரு n⁻6 வெளியே எடுத்து கட் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஸோ n⁻6 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா டினாமினேட்டரில் இங்கே 1 ஆகிடும். இங்கே ஸ்கொயர் இருக்கிறவங்க கட் ஆகிட்டு 1/n⁻4 ஆகிடும். ப்ளஸ் இங்கே 3/n⁻5 ஆகிடும். ஏன்னா 6 வெளியே எடுக்கிறேன், ஒரு n கட் ஆகிடும். ப்ளஸ் இங்கே 1/n⁻6 ஆகிடும். எல்லா டினாமினேட்டருக்கு டேர்ம் வருது பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற டேர்ம் இது. இப்போ n⁻6 கட் பண்ணிடலாம் இல்லையா. அப்போ கட் பண்ணது போக மிச்சம் என்ன இருக்கும், லிமிட் n tends to infinity n plus 2/n³ minus 1/n⁻6 divided by 1 plus 1/n⁻4 plus 3/n�5 plus 1/n⁻6 இப்படி ஆகிடும். இப்போ லிமிட்டு n வந்து லிமிட் வேணாம் அப்ளை பண்ணுறேன். n-க்கு வந்து இன்ஃபினிட்டி அதாவது as n tends to infinity, இந்த டேர்ம் tends to what, இதுதான் கொஷின். இப்போ n வந்து இன்ஃபினிட்டி கொடுக்குறீங்கன்னா இந்த டேர்ம் tends to 0, இந்த டேர்ம் tends to 0, இதுவும் tends to 0, இதுவும் tends to 0, இதுவும் tends to 0. ஏன்னா as n tends to infinity 1/n tends to 0. ரைட். அப்போ 1/n tends to 0னா 3/n tends to 0 தான். ஒரு n-க்கு என்ன n⁻4 n⁻5 tends to 0 தான், n⁻6 tends to 0 தான். அப்போ 1/n⁻6 tends to 0, இதுவும் tends to 0, எல்லாமே tends to 0 தான். ஆனால் இங்கே வந்து n இருக்கிறதுனால இங்கே டைரெக்டாக n tends to infinity. இங்கே பாருங்கள், n tends to infinity, n tends to infinity, இங்கே இன்ஃபினிட்டி வந்துடும். இதெல்லாம் 0 ஆனாலும் இங்கே இன்ஃபினிட்டி ஆகிடுது. இப்போ ஃபைனல் ஆன்சர் இங்கே இன்ஃபினிட்டி, இங்கே 0 0. இப்போ இன்ஃபினிட்டி ப்ளஸ் 0 மைனஸ் 0 இன்ஃபினிட்டி. டினாமினேட்டரில் இங்கே 1 ப்ளஸ் 0 0 0, டினாமினேட்டர் ஃபுல்லாக 1 ஆகிடுது. அப்போ இன்ஃபினிட்டி பை 1. ரைட்.
இன்ஃபினிட்டி பை 1 வந்து இன்ஃபினிட்டி. அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ரைட். ரொம்ப டேர்ம்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறது நல்லது. ஏன்னா எந்தெந்த டேர்ம் டென்ஸ் டு 0ன்னு தெரியும், எந்தெந்த டேர்ம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு தெரியும். ஏன்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே n இன்ஃபினிட்டி ஆகிடுது, மற்ற இடம்லாம் 0 ஆகிடுச்சு. ஆனால் டினாமினேட்டர் 1 வந்துருக்கு, அதை கவனிக்கணும் நீங்கள். இப்போ இன்ஃபினிட்டி பை 1 வந்து இன்ஃபினிட்டி. ரைட். ரொம்ப கவனமாக ஒவ்வொன்றும் படிங்க. இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமானது. இதெல்லாம் பல தேர்வுகளில் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்டுக்கினே இருப்பாங்க. இந்த மாதிரியான லிமிட்லாம் யாருக்கும் தெரியாது, கேளுங்க. இது ரிலேட்டட் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் நிறைய கேளுங்க. ஒரே ஆப்ஷனில் 10 கூட வைங்கன்னு வச்சிடுறாங்க. இப்போலாம் உஷாராக இருக்கணும். சரி, இப்போ இதுக்கு பாருங்கள், இதுதான் கேள்வி. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சீரீஸ் k ஈக்குவல் டு 1 to n 1 by ரூட் n ஸ்கொயர் ப்ளஸ் கே இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. கே வேல்யூ 1 to nலேருந்து இருக்குது. இந்த கொஷின் தான் அப்படியே கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதிருக்கேன், அதான் இது கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ 1 கொடுங்க, கேக்கு 1 கொடுத்தா 1 by ரூட் n ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த டேர்ம் கிடச்சிரும். சம் போட்டது அதுக்கு தான் ப்ளஸ் போட. அடுத்து 1 by ரூட் n ஸ்கொயர் ப்ளஸ் கேக்கு 2 போட்டால் இந்த டேர்ம் கிடச்சிரும். ஸோ இப்போ 1 போட்டால் இது, 2 போட்டால் இது, 3 அப்படி n போட்டால் இது கிடைக்கும். அப்படி மொத்தத்தையும் சம் பண்ணுறோம், அதான் இது. அப்படி இது ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டேர்ம் மட்டும் எடுக்கிறேன், இந்த உள்ள இருக்கு இல்லையா, இந்த nth டேர்ம் மட்டும் எடுக்கிறேன். இப்போ 1 by ரூட் n ஸ்கொயர் ப்ளஸ் கே இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பாக இப்போ நான் கேக்கு 1 கொடுத்தேன்னு வைங்க. இப்போ கேவுக்கு நான் 1 கொடுக்குறேன், கேவுக்கு n கொடுக்குறேன். n கொடுத்தா டினாமினேட்டர் பெருசாகும். 1 எதை விட பெருசாகும், 1 கொடுக்குறத விட பெருசாகும் இல்லையா. இப்போ 1 தான் வந்து டினாமினேட்டர் பெருசானா 1 by டேர்ம் என்ன ஆகிடும், ரொம்ப சின்னதாகிடும். அப்போது n கொடுக்கும்போது டினாமினேட்டர் இருக்கிறதுல இப்போ ஏன்னா n வரைக்கும் தான் எனக்கு அலௌடு, மேக்ஸிமம் n கொடுத்து பார்க்குறேன். அது என்ன எழுது, டினாமினேட்டர் பெருசாக்கி 1 by டினாமினேட்டரை சின்னதாகி விட்டுருது. அப்போது கண்டிப்பாக நான் அந்த n கொடுக்குற டேர்மு இதுக்கு பின்னாடி தான் போட்டாகணும். 1 by ரூட் n ஸ்கொயர் ப்ளஸ் n, கேவுக்கு n கொடுத்தா இங்கே வந்துடுது. நீங்கள் எந்த n வேணாலும் கொடுங்க, நான் கேவை மாற்ற அது எங்கே உட்காரும்னு என்னால் சொல்ல முடியுன்றேன். புரியுதுங்களா. இப்போ அடுத்தது 1 கொடுக்குறேன், ஃபஸ்ட் டேர்ம் 1 கொடுத்தா என்ன ஆகுது, இது இங்கே டினாமினேட்டர் பெருசாக இருக்கு இல்லையா. 1 கொடுக்கும்போது ஒரு டினாமினேட்டர் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்கும். டினாமினேட்டர் சின்னதாக இருந்தால் இப்போ 1 by அந்த டினாமினேட்டர் இங்கே போயிடும், பெருசாகிடும். அப்போது 1 by ரூட் n ஸ்கொயர் கேவுக்கு 1. இப்போ இதாங்க nth டேர்மு, இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் 1 கொடுத்தா இதுக்கு இந்த பக்கம் போயிடும், இதுக்கு n கொடுத்தா இந்த டேர்முக்கு இந்த பக்கம் வந்துடும். என்ன வந்துடும், இந்த வேல்யூ இதுக்கு 1 கொடுக்கும்போது இந்த வேல்யூக்கு இந்த பக்கத்தில் லை ஆகும் கிடைக்கிற வேல்யூ. கேவுக்கு n கொடுக்கும்போது இந்த வேல்யூக்கு லெஃப்ட் சைடில் லை ஆகும், ஏன்னா இதை விட சின்னதாகிடும். கே வந்து லைஸ் பிட்வீன் இதாங்க. நீங்கள் கே மாற்ற இந்த டேர்ம் வந்து லைஸ் பிட்வீன் திஸ் 2 தான். அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், அப்பர் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டேன், லோவர் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டேன். எந்த டேர்ம், இந்த nth டேர்ம் எடுக்கிற அதிகபட்ச மதிப்பு தான், குறைந்தபட்ச மதிப்பு தான். ஓகே, அதனால கே போட்டு நான் எழுதுனேன். கே வேல்யூ லைஸ் பிட்வீன் 1 and n இங்கே எழுதிக்கிறேன். கே ஈக்குவல் டு 1 2 up to n. இப்போ கே 1 எடுக்கும்போது இங்கே வந்துடும், n எடுக்கும்போது இங்கே போயிடும். அப்போ இதுக்கு இடையில தான் இந்த வேல்யூ லை ஆகும். ரைட். சரிங்க சார், இதை விட இதான் பெருசுன்னு எப்படி சொல்கிறீங்க. n இங்கே 1, n வந்து கரெக்டாக 1 போட்டிங்கன்னா அதை லெஸ் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கும் பாருங்கள். இங்கே 1 போட்டிங்கன்னா 2 ஈக்குவல் ஆகிடும். 2 போட்டிங்கன்னு வைங்களேன், இதை விட இது சின்னதாகிடும். டினாமினேட்டர் பெருசாகிறதுனால 1 by இந்த டினாமினேட்டர் சின்னதாகிடும். இப்போ இங்கே 3 போட்டிங்கன்னா இன்னும் சின்னது, n கொடுத்தீங்கன்னா இதை விட இன்னும் சின்னது. ஸோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் அதுக்கு தான் போட்டேன். எப்போ ஈக்குவல்ட் ஆகும் இந்த இதுவும் n ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா, இப்போது k ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா, k ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது இந்த டேர்ம் ஈக்குவல் ஆகிடும். நீங்கள் எந்த எண்ணா கொடுங்க, k தான் இங்கே நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். n ஃபிக்ஸட், நீங்கள் கொடுக்குற எண்ணை நான் எடுத்துக்கிட்டு கேவை மாற்றி அது எங்கே உட்காரணும்னு என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதோட nth டேர்ம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் டேர்ம் இங்கே வரணும், கடைசி டேர்ம் இங்கே வரணும் நான் காமிச்சிட்டேன். இப்போ நான் சம் கண்டுபிடிக்கிறேன். சம் சீரீஸ் அப்ளை, சீரீஸ் k ஈக்குவல் டு 1 to n 1 by ரூட்
n square plus n is less than or equal to series k equal to 1 to n 1 by root n square plus k less than or equal to series sum கண்டுபிடிக்கிறேன் nth term வரைக்கும் k equal to 1 to n இங்கே ரன்னிங் வேரியபிள் எது k 1 to n 1 by root n square plus 1. ஓகே, இப்போ சம் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கே தான் இங்கே ரன் ஆகுது. இப்போ இது கான்ஸ்டன்ட் தான். சம் ஆஃப் சி பாருங்கள், சம் ஆஃப் சி என்ன என்சி இல்லையா, இந்த இது மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே வந்து n வேரிஸ் ஃப்ரம் 1 k வேரிஸ் ஃப்ரம் 1 to n. இது கே டைமே இல்லை, அதனால் என்ன இந்த கான்ஸ்டன்ட்டே அத்தனை வாட்டி கூட்டுவோம் n டைம்ஸு, அப்போ nc ஆகிடும். இப்போ இதுதான் கான்ஸ்டன்ட் மாதிரி, இதை அப்படியே n டைம்ஸ் இந்த டைமை ஆட் பண்ண இது ப்ளஸ் 1 கொடுக்கும்போது தான், 2 கொடுக்கும்போது தான், ப்ளஸ் ஆனால் போட்டுகிட்டே வரணும். அதுக்கு தான் சம் போட்டிருக்கேன். ஸோ சம் எடுக்கிறேன் nth டேர்ம் வரைக்கும். எடுக்கும்போது என்ன ஆகிடுது, இதோட வேல்யூ இந்த ரூல் படி n டைம்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் 1 by root n ஸ்கொயர் ப்ளஸ் n. என்ன சார் இதை போய் கான்ஸ்டன்ட் சொல்கிறீங்க, இங்கே அப்படி தான் ட்ரீட் ஆகும். கே தான் ரன் ஆகுது, பட் இங்கே கே தான் இல்லையே, அதனால் இதையே கான்ஸ்டன்டாக ட்ரீட் பண்ணி இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இதுன்னு n டைம் எழுதுகிறோம். ரைட், இங்கே அப்ளை பண்ண அதே சீரிஸ் கே இதில் 1 to n இங்கேயும் கொடுக்குறேன். இது கொஷினே அப்படியே கிடச்சிச்சு பாருங்கள், அதுதான் முதல்ல எழுதி காமிச்சேன். கேள்வி வந்துருச்சிங்களா? அப்போ இந்த லிமிட் வந்து லைஸ் பிட்வீன் திஸ் டூ அப்படின்னு காட்டுறதுக்காக நான் உள்ளே வர வச்சிட்டேன். இப்போ என்ன ஆகும், சீரிஸ் கே ஈக்குவல் டு 1 to n 1 by root n ஸ்கொயர் ப்ளஸ் கே. ரைட், லெஸ் than or equal to சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ இங்கே சொல்ல போகிறது இது கான்ஸ்டன்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. n எது வேணாலும் கொடுக்கட்டும், கே தான் ரன் ஆகுதுங்க. அப்போ இந்த டேர்மு n டைம்ஸ் ஆட் பண்ணால் n டைம்ஸ் 1 by root n ஸ்கொயர் ப்ளஸ் 1 இப்படி ஆகிடும். ரைட், அவ்வளோதான். இப்போ இங்கே டினாமினேட்டர்லேருந்து காமனாக ஒரு n ஸ்கொயர் உள்ளேருந்து எடுத்திங்கன்னா அது ரூட்டு வந்து ஸ்கொயர் கட் பண்ணிட்டு n ஆகிடும். அந்த n இந்த n கட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், n இன்ட்டு 1 by n இன்ட்டு ரூட்டு 1 ப்ளஸ் 1 by n இப்படி ஆகிடும். n தான் காமனாக வெளியே எடுத்துட்டேன், ரூட்டை விட்டு எடுக்கும்போது ஸ்கொயர் கட் ஆகிடும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ரைட், லெஸ் than or equal to சீரிஸ் k equal to 1 to n 1 by root n ஸ்கொயர் ப்ளஸ் k இஸ் லெஸ் than or equal to, இங்கேயும் வந்து நம்ம n வெளியே எடுத்தோம்னா n கட் பண்ணிக்கலாம். 1 by root 1 ப்ளஸ் 1 by n ஸ்கொயர் ஆகிடும். ஏன்னா காமனாக இதுலேருந்து n ஸ்கொயர் எடுக்கும்போது டினாமினேட்டரில் n ஸ்கொயர் கொடுத்தோம், வர்றது n தான் வெளியே வரும். இந்த எண்ணும் இந்த எண்ணும் கட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா ஃபைனலாக நான் லிமிட் அப்ளை பண்ணிடுறேன். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by root 1 ப்ளஸ் 1 by n. இங்கேயும் லிமிட் அப்ளை பண்ணிடுறேன். லெஸ் than or equal to லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபுல்லாக லிமிட் எடுக்கிறேன் 1 by root n ஸ்கொயர் ப்ளஸ் k is less than or equal to லிமிட், இங்கே சீரீஸ் இருக்குது, சீரீஸ் k equal to 1 to n. ஓகே, லிமிட் n tends to infinity 1 by root 1 plus 1 by n ஸ்கொயர் அப்படி ஆகிடும். ஸோ பாருங்கள், இதுக்கு லிமிட் கொடுத்துருக்கேன், இதுக்கு லிமிட் கொடுத்துருக்கேன், இது லிமிட் கொடுத்துருக்கேன். அந்த n காமனாக டினாமினேட்டர் எடுத்து மேலே இருக்கிற என்னோட கட் பண்ணியிருக்கேன், பண்ணலாம் இல்லையா? இப்போ n tends to infinity-னா 1 by n tends to 0. இப்போ 1 by root 1 வந்து 1 by 1 1 ஆகிடுங்க. லெஸ் than or equal to, இது அப்படியே கொஷினுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் ரைட். லிமிட் n tends to infinity series k equal to 1 to n 1 by root n square plus k is less than or equal to, இதுக்கு வந்து n tends to infinity னா 1 by n square tends to 0. இப்போ 1 by root 1 1 1 by 1 1. இதுக்கு என்ன அர்த்தங்க, உள்ளே இருக்கிற இந்த லிமிட் வேல்யூ லைஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ், இது ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கலாம். லிமிட் n tends to infinity series k equal to 1 to n 1 by root n square plus k, ரைட், அப்படி எழுதிட்டு ஈக்குவல் டு 1. ரைட், இது கொஷின் தான், வேறு ஒன்றும் இல்லை. கேக்கு 1 கொடுத்தா ஃபஸ்ட் டேர்ம், 2 கொடுத்தா செகண்ட் டேர்ம், அப்படி கிடச்சிட்டே வரும். n கொடுத்தா nth டேர்ம் வரைக்கும் அந்த சம் போட்டு மொத்தமாக எழுதியிருக்கேன் இந்த மாதிரி.
ஈக்குவல் டு 1 வருது, ஆப்ஷன் டி. ரைட், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ளே இருக்கிற அந்த nth டேர்ம் எடுத்தேன். இந்த nth டேர்மில் k இருக்குது. k வேரிஸ் ஃப்ரம் 1 to n எனக்கு நல்லாவே தெரியுது. பாருங்க, 1 2 எது ரன் ஆகுதோ அதை கேவாக ஃபிக்ஸ் பண்ணி, அப்போது இந்த டேர்முக்கு k 1 கொடுத்தா இந்த பக்கம் போயிடுது, கடைசி n கொடுத்தா இந்த பக்கம் வந்துடுது. இது இந்த இன்இக்வாலிட்டி என்னால் எழுத முடியுது. அதுதான் சொல்ல வரேன். இந்த கணக்கோட பியூட்டியே தான். அந்த nth டேர்மை ஒரு லிமிட்டுக்குள்ளே என்னால் உட்கார வைக்க முடியுது. ரைட், இது வந்து லோவர் பவுண்டாகவும் இது அப்பர் பவுண்டாகவும் என்னால் இதை உள்ளே போட்டு உட்கார வைக்க முடியுது. இங்கே தான் நான் ஜெயித்தேன். ரைட், அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன், சம் அப்ளை பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு கேக்கு 1 கொடுத்தா ஒரு டேர்ம் கிடைக்குமா, கேக்கு 2 கொடுத்தா இன்னொரு டேர்ம் கிடைக்குமா, கேக்கு 3 கொடுத்தா இன்னொரு டேர்ம் கிடைக்குமா, இது போல் n வரைக்கும் n டேர்ம் கிடைக்குமா, அது அத்தனையும் கூட்டுறேன். n டேர்ம்ஸ் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். அதை சிம்பிளாக போட்டேன், தனித்தனியாக காட்டாமல் டைம் எடுக்கும். ஸோ சிம்பிளாக போட்டு எழுதிட்டேன். இப்போ இது எழுதுனது உள்ளே இருந்த கேள்வி இந்த சம் தாங்க. ரைட், இது வந்து இது சி மாதிரி. இப்போ n டைம் சி, இங்கேயும் அதே தான், இதோட சம்மு தான். ரைட், இது ஏன் சின்னு சொல்கிறீங்க, n தானே இருக்குது, இங்கே ரன்னிங் வேரியபிள் கே தானே. இப்போ கேவே இல்லையே இல்லை, இப்போ இதையே n டைம்ஸ் கூட்டினா n டைம்ஸ் இது. ஸோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அதே கான்செப்ட். இப்போ n காமனாக வெளியே எடுத்து கட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் n காமனாக வெளியே எடுத்து கட் பண்ணிக்கிறேன். நியூமரேட்டரில் ஒரு n இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறது கேள்விங்க, அது எந்த மாற்றமும் இல்லை. ரைட், கட் பண்ணது போக மிச்சம் இப்படி இருக்குது. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறேன் ரெண்டு பக்கமும். இது ஃபுல் டேர்ம் இந்த இன்இக்வாலிட்டிக்கு லிமிட் அப்ளை பண்ணுறேன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், இப்படி ஆகிடும். உள்ளே இருக்கிற கொஷின் வந்துடும், இதோட வேல்யூ 1 ஆகிடும், இதோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ இந்த லிமிட் வேல்யூ லைஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ், ரெண்டுமே சேம் ஆனதுனால நான் ஈக்குவல் டு போட்டுக்கலாம் இல்லையா, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் இது வந்து காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, நாங்கள் ஏன் சார் யூஜி டிஆர்பிக்கு இதை பார்க்கணுங்க, விடக்கூடாது. எதை வேணாலும் கேட்பாங்க. லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி சிலபஸ் இருக்குது, சீரிஸ் கன்வர்ஜென்ஸ், சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் இருக்குது, லிமிட்ஸ் இருக்குது. அப்போ அவங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்குறதுக்கு ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு தான் சிலபஸை செட் பண்ணியிருக்காங்க, பார்த்தேன். ஓகே, இப்போ அடுத்து நான் சொல்கிறது லிமிட் n tends to infinity n divided by 2 power n. இப்போ லிமிட் நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டரில் இன்ஃபினிட்டி வருது, இங்கே 2 பவர் இன்ஃபினிட்டி. இப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் நம்ம எல் ஹாஸ்பிட்டல் ரூலில் நம்ம அப்ளை பண்ணலாம். நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்புறம் மீண்டும் லிமிட் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் லிமிட் n tends to infinity, டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு n தாங்க பண்ணணும், ஏன்னா இங்கே வேரியபிள் இன் n தான். n டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு n பண்ணால் என்ன ஆகிடும், 1 ஆகிடும். 2 பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 பவர் n தான் இன்ட்டு log 2. ரைட், ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இதுதான். ஓகே, இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், லிமிட் கொடுக்குறேன். கொடுத்தா என்னாகும், n tends to infinity இங்கே 1 by 2 பவர் இன்ஃபினிட்டி இன்ட்டு log 2 இன்ஃபினிட்டி, 1 by infinity is 0. ரைட், அப்போது இங்கே வந்து ஆப்ஷன் பி. நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறோம். டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் பாருங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே தனியாக ஒரு நோட் போட்டு எழுதினே வாங்க. ரியலில் ஆல்ரெடி நிறைய வீடியோ கொடுத்தாச்சு, அதெல்லாம் பார்த்து இதில் எழுதிட்டு வந்தீங்கன்னா பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.